ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் சட்டியை காய விட்டுக்கோங்க, அப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க. சிக்கன் கிரேவிக்கு ஆயில் 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குங்க. காஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை போடணும். இப்போ ப்ரௌன் கலராக வணக்கணும். இப்போ கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்குன்னு சொல்லணும். இப்போ நல்லா வெங்காயத்தை வணக்குங்க. ப்ரௌன் கலராக நல்லா வணக்குங்க. இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ இஞ்சி 50 கிராமு, பூண்டு 50 கிராமுங்க. கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வணக்கணுங்க. இது 1.5 கிலோ சிக்கனுக்குங்க. இப்போ மல்லித்தலை, இது புதினா தலை ஒரு பிடிங்க, சின்ன பிடியில் ஒரு பிடி. மல்லித்தலை கொஞ்சங்க. இப்போ நல்லா வணக்குங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 ஸ்பூன் சொல்லியிருக்கேங்க. பத்தலைன்னா தேவைன்னா 2 ஸ்பூனு சேர்த்து ஊற்றிக்கலாங்க. பட்டை கிராம்பு பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ பச்சை வாசம் போச்சுங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா 5 ஸ்பூன், இந்த ஸ்பூன் 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வணக்குங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. இப்போ 3 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ சிக்கன் 1.5 கிலோ நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதில் இந்த மசாலா வணங்கிருச்சு, தக்காளி போட்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ சிக்கனை ஆட் பண்ணுங்க. சிக்கனை போட்டு நல்லா இப்போ கிளறி விடுங்க. கறி நல்லா கறி பச்சை வாசம் போக நல்லா வணங்கி அரை வேக்காடு வெந்த பிற்பாடு 1 செம்பு தண்ணி ஊற்றுங்க. 1.25 ஸ்பூனு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வெந்து கொஞ்சம் கிரேவி ஆகட்டுங்க. அது வரலையும் ஸ்டவ்வில் ஆனில் வந்து வேகட்டுங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போ கிரேவி வந்துட்டு இருக்குதுங்க. அதுக்குள்ளே சில்லி செஞ்சிடலாங்க. 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 1/2 கப்பு இது சில்லி பவுட்ரு, ஜேபி சில்லி பவுட்ருங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. 3/4 கிலோ சிக்கனுக்குங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு அதிலே இருக்குங்க.
சில்லி பவுடர்லேயே உப்பு இருக்குங்க. இப்போ கலர் நல்லா இருக்கணுங்கன்னு சில்லிக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனுங்க. ஒரு முட்டையை உடச்சி இந்த சில்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை மசாலா கூட நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ சில்லிக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. மசாலா போட்டு பரட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ சில்லி பொரிக்கலாங்க. 1/4 லிட்டரு ஆயில் போட்டுருக்குங்க. இப்போ எண்ணெய் காயட்டுங்க, சில்லி பொரிச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிடலாங்க. கலர் இப்போ சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரெடி பண்ணி வச்ச மசாலா சில்லியை இப்போ எண்ணெயில் போடலாங்க. இப்போ நல்லா பொரிச்சாச்சுங்க. சில்லி எடுத்துடலாம். சில்லி பார்க்கவே இப்போ சூப்பராக இருக்குங்க. சில்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.